இங்கேயும் நிம்மதியா தண்ணி அடிக்க விட மாட்டேங்களா ஐயா? நான் நிம்மதியா இருக்கும் போது பொண்ணு ஒண்ணு நினைச்சேன். அந்த பொண்ண நினைச்ச நாள் முதலா நிம்மதியை தொலைச்சேன். காப்பாமல் இருக்கிற நீ வீடு வேணும்னு ஆசைப்படல, தப்பு இல்லம்மா. அரசுக்கு ஒரு பாடம் சொல்லுகிற விதத்தில், வசதியும் வலிமையும் மிக்கவர்களுக்கு அறிவுரை சொல்கிற விதத்தில் இந்த திரைப்படம் அற்புதமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எங்க கூடி இருக்கிறோம் சொன்ன பிளாட்ஃபார்மா? குற்றமே செய்யாத இந்த குழந்தைகள் குற்றவாளிகள் மாற்றப்படுறாங்க. காவல்துறையினரால் பந்தாடப்படுகிறார்கள், பொய் வழக்குகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த படம் மிக நுட்பமாக காட்சிப்படுத்துகிறது. ரோட்ல கடைய போட்டுக்கிட்டு பகல்ல நைட்டு, நைட்ல டியூட்டி. இருக்கப்பட்டவங்க, வசதியானவங்க, அவங்க தப்பு பண்ண கூட போலீஸ் கண்டுக்காது. ஆனால் ஏழை ஜனங்க ரோட்டில் குடியிருந்தா அது ஏதோ அவங்க தான் எல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்ற மாதிரி போலீஸ் வந்து அந்த ரோட்டில் பிளாட்ஃபார்மில் குடியிருக்கிற குடும்பத்தை பொய் வழக்கு போடுறது, போலீஸ் அழைச்சி போடுறது, அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது. போலீஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். உன்னை ரேப் பண்ணிவிட்டு நான் ரேப் பண்ண மாதிரி கேஸ் போட முடியும். மொத்தத்தில் இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தேவையான ஒரு நல்ல முயற்சின்னு நான் நினைக்கிறேன். என்னை கொலை பண்ணிவிட்டு நீ தான் கொலை பண்ணுன்னு மாற்ற முடியும். இது பொழுதுபோக்கு படம் அல்ல, வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்ற ஒரு படம். என் புள்ள பேர் முருகனா? வீடியோ கூட மொட்டை மாடி டைல்ஸ் போட்டு செம்மையா இருக்கு. நான் இன்னொரு தடவை பார்த்து தரையா. இப்போ போலீஸ் பிடிக்கும், இப்போ லாரி பிளாட்ஃபார்ம்ல ஏறும், எப்போ மழை பெய்யும், எப்போ போயிருக்கு, எது வந்தாலும் பாதிக்கப்படுறது இந்த நடப்பாதை. நல்ல உறவை வச்சு பிறக்கும் குழந்தைகளை குப்பையில வீசாதீங்க, பெரும் பாவத்தை சேர்க்காதீங்க. ஆரிராரிராரிராரோ, ஆரிராரிராரோ. குடும்ப கௌரவத்துக்காக தூக்கி போட்டுட்டு போயிட்டேயா. அது ஏன் பிள்ளையா? அது ஏன் பிள்ளையா? அவனுக்கு பண்ண பாவத்துக்கு நானே அனாதையா நிக்கிறேன்.